அப்படியே நம்ம லைட்டாக பசங்க சைட் அடிச்சுக்கிட்டே சாப்பிட வேண்டியதான். காய்ஸ் இந்த வியூவை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. சூரியன் மறையும் வேலையில் அப்படியே நம்ம பஸ்ஸோட வியூவும். சரி, ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கிறோம். இங்கே இருந்தால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆன்போர்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா நம்ம தமிழகத்தின் தென்கோடி முனையான நாகர்கோவிலுக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். நாகர்கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா டே டைமில் வந்து ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுத்துட்ருக்கிற ஒய்பிஎம் ட்ராவல்ஸ் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் வால்வோ ஏசி மல்டி ஆக்சில் செமி ஸ்லீப்பர் பஸ் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுது. நம்ம பஸ் வந்து ஆன் டைமுக்கு வந்துட்டுருக்கு. 9:15 வந்து கிளாம்பாக்கம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ் வரட்டும், க்ரூ ஸ்டாப் பெர்மிஷன் கேட்டுட்டு நம்ம ஆன்போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நமக்கு ஷட்டில் சர்வீஸ் பேட்டரி கார் வந்து பிளாட்ஃபார்மில் இருந்து அங்கே எம்டிசி பஸ் ஏறுற இடத்துலங்க. ஸோ அங்கே எம்டிசி பஸ் ஏறுற இடத்துல வந்து ட்ராப் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே தான், இவங்க தான் ஏறணும் அவங்க தான் ஏறணும் கிடையாது, யாருனாலும் ஏறிக்கலாம். இன்றைக்கி டேட்டு ஜனவரி 25ங்க. சென்னையில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளவுடியாக இருக்குங்க. காலையிலலாம் நல்ல மழை, நேற்று நைட்டுமே நல்ல மழைங்க. ஸோ செம சில் கிளைமேட்டாக இருக்குது. இந்த கிளைமேட்டில் நம்ம ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போ வந்தாலும் அதே பளிச்சுன்னு நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. உள்ளே என்ட்ரி ஆனதுமே லெஃப்ட் சைடில் தாங்க 10, 11, 10வது பிளாட்ஃபார்ம் தான் நம்ம பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேபி ஃபீடிங் ரூம் இருக்குதுங்க. மொபைல்ஸ் கடைலாம் இருக்குது. இங்கே பிளாட்ஃபார்ம் கிட்ட வந்து வாட்டர் பாட்டில் வெண்டிங் மிஷின் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா 500 ml 6 ரூபா தான், 1000 ml அதாவது 1 லிட்டர் கேன் வந்து 10 ரூபா. ஸோ நான் 1 லிட்டர் கேன் தாங்க வாங்க போகிறேன். நீங்கள் கொடுத்துட்டு செக் அவுட் 10 ரூபா தான். யூபிஐயுமே இருக்குதுங்க. ஸோ நான் யூபிஐலே போகிறேன். மேக் பேமெண்ட் சரிங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு வரேங்க. பேமெண்ட் பண்ணிட்டேங்க. ஆல் ப்ராடக்ட் டிஸ்பென்ஸ்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே விழுந்துருக்கா, எடுப்போம். எடுத்தாச்சுங்க. அப்புறம் வந்து ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா பிளாட்ஃபார்மே இருக்கும். 4 பேங்க்கோட கொடுத்துருக்காங்க. கர்நாடகா பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி, பேங்க் ஆஃப் இந்தியா. 10வது பிளாட்ஃபார்ம் வந்தாச்சுங்க. பத்தாவது பிளாட்ஃபார்ம் வந்தாச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10வதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ்சி பஸ் நிற்கிதுங்க. ஐ திங்க் 1, 2 மட்டும் தான் நம்ம ப்ரைவேட்டுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஎன்எஸ்சிசி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிஸ்லாம் நின்றுட்டுருக்கு. இந்த பஸ் தாங்க புதுசாக லான்ச் ஆகிருக்கிற பஸ்ஸு. சென்னை டு மதுரை ஸ்ரீகுமரன் வால்வோ மல்டி ஆக்சில் எஸ்எல்எக்ஸ் ஸ்லீப்பர். கெத்தாக வருது பாருங்கள். வந்துருச்சுங்க நம்ம பஸ்ஸு. மாசாக திரும்புகிறாங்க. ஆன் டைம்ங்க. காய்ஸ் பஸ் ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ க்ரூஸ் டைம் பெர்மிஷன் கேட்டுட்டேன், கொடுத்துட்டாங்க. ஒரு சில ஹெசிடேஷன் இருந்துச்சு, எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களோன்னு. கடைசியில் கொடுத்துட்டாங்க. ஸோ வாங்க நம்ம ஆன்போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சீட்டில் ஏறினதுமே நமக்கு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்தாங்க. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ பஸ்ஸில் எல்லோரும் போட் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் எனக்கு பஸ்ஸு ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம சிட்டியை விட்டு தாண்டினதுக்கப்புறம் நான் கேபின் வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
உட்காந்துருக்கோம் 11 மணிக்கு. மழையோட தாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறப்ப அவ்வளோவா மழை இல்லை, அதுக்கப்புறம் போக போக நல்லா மழை பெஞ்சிருச்சு. ஸோ அந்த மழையோட தான் நம்ம வால்வோ ஜெர்னி இருக்குங்க. இந்த பஸ்ஸோட நம்ம டைமிங் டேட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா டே சர்வீஸாக வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்தும் சரி, நாகர்கோயிலேருந்தும் சரி. சென்னையில் காலையில் 8 மணிக்கு நமக்கு ரெட் ஹில்ஸில் ஆரம்பித்து கொளத்தூர் வந்துட்டு, அதுக்கப்புறம் கோயம்பேடில் வந்து நம்ம ரோகிணி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் போரூர் கிளாம்பாக்கம் போய்ட்டு, கிளாம்பாக்கத்தில் வந்து நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு திண்டிவனம் பைபாஸ் வரைக்கும் வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க. இதே டைமிங் தாங்க. அப்படியே அங்கே நம்ம நாகர்கோயிலில் வந்து காலைல 9 மணிக்கு எடுக்கிறாங்க, திரும்ப நைட்டு 9 மணிக்கு வராங்க. ஸோ டோட்டலாக நம்ம ஜேர்னி வர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரங்க. மேல்மருவத்தூர் நல்லா வேறங்க, சரியான டிராஃபிக். லாஸ்ட் நம்பர். இப்போ நம்ம விக்கிரவாண்டி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம விக்கிரவாண்டி டோல்கேட் தாண்டி போய்கிட்டு இருக்கோங்க. இப்போ தாங்க மழை பெஞ்சதே கொஞ்சம் நின்றுருக்கு. இது வரைக்கும் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக தண்ணி. இப்போ ரொம்ப மாடரேட்டான ஸ்பீடாக தான் வந்துகிட்டு இருந்தோம். நம்ம விழுப்புரம் போய் பஸ்ஸில் போகிறோம். விழுப்புரம் இருக்கா பார்த்தியா? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:45 ஆகுதுங்க. உளுந்தூர்பேட்டைக்கு முன்னால் வந்து அன்னபூர்ணா வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நமக்கு லஞ்ச் பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்வோ கேபின் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெய்யுதுங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எல் நிற்கிது, அப்புறம் அந்த கிறிஸ் ட்ராவல்ஸ்லாம் நிற்கிதுங்க. லஞ்ச் வாங்கிட்டேங்க. என்னென்னா மீல்ஸ் தாங்க.
நான் ரைஸ் கொண்டு வருவாங்க, மீல்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்க. ஆ வேணா குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போகிறேன். அப்படித்தானே சாப்பிடணும். அப்படித்தான் சாப்பிடணும். ஸோ உள்ளே உட்காந்து சாப்பிட்லாங்க, ஏசி இருக்குது. பட் நம்ம இயற்கை காற்றை வாங்கிட்டு நல்லா மலையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாம் தான் நான் இங்கே வெளியே வந்து உட்காந்துக்கிட்டேன். அப்படியே நம்ம லைட்டாக பசங்க சைட் அடிச்சுக்கிட்டே சாப்பிட வேண்டியதான். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ வெஜ் மீல்ஸாக வாங்கி சாப்பிட்டேன். 170 ரூபா ஒர்த்து தாங்க. ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் மோட்டரில் இருக்கிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ரேட் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா பாயாசம் வாங்கி சாப்பிட்டேங்க, சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்ன சொல்லணும்னா ஒரு பொதுவாக சொல்கிறேன், இப்போ நம்ம இந்த மாதிரி வெளியே இடத்துக்கு வரோம், ட்ராவல் பண்ணுறோன்னா பெஸ்ட்டு வந்து எப்போயுமே வெஜ் ஃபுட்டே சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டாலுமே ஒரு ஃபுல் வயிறாக சாப்பிடாதீங்க, ஒரு ஆஃப் மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா எனக்கு நல்லா பசிச்சுது, இருந்தாலும் நான் ரொம்ப சாப்பிடாமல் லிமிட்டடாக சாப்பிட்டுக்கிட்டேன். நம்ம பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் பஸ்லேருந்து கொடுக்குற பிரைமோ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஆன் டைம், ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப், டாப் ரேட்டட், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து பிரைமோ அவார்டு வந்து கொடுப்பாங்க. கரெக்டாக 1:20 வந்து லஞ்சு முடிச்சுட்டு கிளம்புறோம். பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லஞ்ச் முடிச்சு 1:20 கிளம்பிட்டாங்க. நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேங்க. நான் மொபைல் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கேபின் ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். சொன்னது உங்களுக்கு ஃபோன் பண்ணாமா? டோல்கேட் டிவிஎஸ் டோல்கேட் 3-5ங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. கரெக்டாக நம்ம சாப்பிட்டு முடிச்சது 1:20 கிட்ட தூங்க ஆரம்பித்தேன். கரெக்டாக நமக்கு 3 மணி திருச்சிக்குள்ளே வரும்போது என்ட்ரி ஆகணும். கரெக்டாக நம்ம கொள்ளிடம் ரிவர் இருக்கலாம், அதுக்கு முன்னாடி வரப்போ தான் எழுந்திரிச்சேன். திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3:05 வந்து ரீச் ஆகுவாங்க. ஷெடியூல் டைம் வந்து 2:30. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு லஞ்ச் பிரேக் வந்து ஒரு 1/2 hour விட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டிலே. எப்படியும் போக போக அதை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. இந்த திருச்சியிலேருந்து நாகர்கோவிலுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புக்கிங்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஒரு 5-6 பேர் வந்து புக்கிங்ஸ் பண்ணியிருக்காங்க.
கைஸ் மதுரைக்கு வந்தாச்சு. யூடியூப்ல போடு. 12 சீட் ஏறணும். 2 ஏறணும். 2 இறங்குதா? 12 ஏறணும், 2 ஏறணும். குட் ஈவினிங் கைஸ். நம்ம தூங்கா நகரமான மதுரை வந்து 4:50க்கு ரீச் ஆகிருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் அங்கே லேட்டு. இதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை, ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம். இந்த டிலேலாம் பெரிய மேட்ரு இல்லைங்க. நமக்கு திண்டிவனம் வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு வாட்டி வதுக்கு செம்மையாக இருக்குது வெயில். ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேபின் ரைடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்ன சொன்னால் எனக்கு அங்கே நமக்கு ஓவர் டேக்ஸ் வந்து அதிகமாக மாட்டலைங்க. ஸோ ஓவரால் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95 to 100 நமக்கு மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. நான் சார்ட் வேக்கண்ட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 12 டிக்கெட் வந்து மதுரையில் வந்து டீபோர்ட் ஆகுறாங்க. 2 பேர் வந்து திரும்ப ஏறுறாங்க. ஐ திங்க் மதுரை டு நாகர்கோயிலுமே புக் பண்ணுறாங்க. இங்கே ஏகப்பட்ட ஆம்னி பஸ் நிற்கிது. இது ஒய்பிஎம்மோட மெர்சிடஸ் பென்ஸு, ஈக்ளோ, ட்ரீம் லைனு, இன்டர்சிட்டி, அந்த பக்கம் ப்ளூ பேர்ட்ஸு. என் சீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவர் வந்து மதுரையில் இறங்கிட்டார். ஸோ இந்த 2 சீட்டுமே எனக்கு மட்டும்தான். இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாங்க. நான் வந்து ரெட் பஸ்ஸில் தாங்க புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட டிக்கெட் ஃபேர் வந்து 789. ஸோ ரவுண்டடாக சொன்னால் 790 அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டோட ஃபேர் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மொதல் ரோ லாஸ்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த 800 ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட வந்து டிக்கெட் ஃபேர் இருக்குது. நீங்கள் பார்த்து அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்கெண்டு ப்ளஸ் ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். சீட்டில் கொடுக்குற அமெனிட்டிஸ் பற்றி பார்க்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட்டு, அதெல்லாம் சாஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, ஹேண்ட் ரெஸ்ட்டு, ஹூக்கு, அதை கொடுக்க வேண்டிய பேசிக் அமெனிட்டிஸ்லாம் இருக்குது. இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு நான் வரேன். அப்புறம் வாட்டர் பேப்பர் ஹோல்டர் இருக்குதுங்க. ஸோ ஏசி ப்ளோயர்லாம் இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பஸ்ஸில் சார்ஜிங் போட்டு ஒர்க் ஆகலைங்க. ஏன்னு டிரைவர்கிட்ட கேட்டேன். லேப்டாப் நிறைய பேர் போடுறனால ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சான். இப்போ வந்து புதுசாக வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு சார்ஜிங் சாக்கெட் வந்து இங்கே இல்லைனாலும் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு சீட்டுக்கு மேலே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கப்பலூர் டோல்கேட் 540. டைம் கரெக்டாக 5:55 ஆகுதுங்க. கள்ளிக்குடிக்கு முன்னால் இருக்கிற ஸ்ரீ துர்கா பவன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டீ பிரேக்காக விட்ருக்காங்க. பயோ பிரேக் ப்ளஸ் டீ பிரேக். பயோ பிரேக்னா என்ன, ரெஸ்ட் ரூம் பிரேக்காக விட்ருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா கள்ளிக்குடி தாண்டி தான் பார்த்தீங்கன்னா காமராஜ் காலேஜ் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன். 2011 to 15 பேட்சுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். ஸோ இப்போ ஏகப்பட்ட நிறைய மாறிடுச்சுங்க. ஏகப்பட்ட பில்டிங்ஸ் வந்துருக்கு, ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் நிறைய ஹைவேல இருக்குது. காய்ஸ் இந்த வியூவை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. சூரியன் மறையும் வேலையில் அப்படியே நம்ம பஸ்ஸோட வியூவும் அப்படியே அந்த மஞ்சள் நிறமும்
ரெஸ்ட் ரூம்லாம் நீட்டாக தாங்க இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ மட்டும் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து பஜ்ஜி அப்புறம் பணியாரம்லாம் போடுறாங்க. ஜேர்னியில் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்லாம் வேணாம், சிம்பிளாக ஒரு டீயோடு முடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கள்ளிக்குடி வழியாக போய்கிட்டு இருக்கோம். கள்ளிக்குடியில் வந்து ஃப்ளைஓவர் ஒர்க் நடக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் தோண்டி போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் இருக்கா, ஜஸ்ட்டு 4 வே இருக்கும், பக்கத்தில் சர்வீஸ் ரோடு இருக்கும். ஸோ அதை அப்படியே எலிவேட் பண்ணி ஒரு 4 வே ரோடாக போட போகிறாங்க. கைஸ், இதுதாங்க நான் படித்த காலேஜ், KCET, காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. விருதுநகர் PRC பைபாஸுங்க, 6:20க்கு கிராஸ் ஆகிறோம். ஸோ இங்கே எதுவுமே ட்ராப்பிங் இல்லை. இப்போ தெரியும் நினைக்கிறேன், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். கரெக்டாக 6:30 கிராஸ் ஆகிறோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் ஃப்ளைஓவர் போட்டுட்ருக்காங்க. ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இதோட வியூ எங்கேருந்து பார்த்தாலும் சூப்பராக இருக்குங்க. சாத்தூர் டோல்கேட் 6:50. கோவில்பட்டி பைபாஸ் 7:10. கைத்தார் டோல் 7:30. இங்கேயுமே பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராப் ஆகுறாங்க. நம்ம அஃபிஷியலாக போர்டிங்கில் வராது, பட் நம்ம சொல்லி இறங்கிக்கலாம். சங்கர் நகர் பைபாஸ் 7:50. நமக்கு ஹலோ திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு 8:10க்கு வந்திருக்கோங்க. திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு 8:10க்கு வந்திருக்கோங்க. ஸோ நம்ம வண்ணார்பேட்டை பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்துட்டோம். ஒரு 1/2 hour தாங்க டிலே. ஷெடியூலில் வந்து 7:30 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய டிலேலாம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் வரது வந்து டைம் மேனேஜ் பண்ணி வரதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலுமே என்னென்னா நமக்கு வந்து ஒரு 1/2 hour, ஒரு 45 minutes கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் பிரேக் வந்து கொடுத்தாங்க. 30 minutes வந்து லஞ்ச் பிரேக்லையும், அதேமாதிரி 15 minutes வந்து ஈவினிங் டீ பிரேக்லையும் கொடுத்துருக்காங்க. நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்டினேஷன் நாகர்கோவில் தாங்க. இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஒரு நான் ஸ்டாப் ரன் இருக்க போது. பாடி கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஏன்னா காலையிலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தான் தெரியும்.
பைபாஸ் ஏறுறோம். கைஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் பைபாஸில் போய்கிட்டு இருக்கோம். ரெகுலராக வர்ற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காவல் கிணறுலேருந்து ரைட்டு கட் பிடிச்சி ஆரல் வாய்மொழி அந்த ரூட்டில் போவோம். ஸோ இப்போ அந்த ரூட் நமக்கு எப்படி போனால் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நம்ம அந்த நாகர்கோவில் பைபாஸில் தான். ஸோ ரோடு நல்லா டக்குன்னு போயிட்டு நம்ம நாகர்கோவிலுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம். சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணே. பாய். நம்ம ஒய்பிஎம் பஸ் ஜர்னி விலாக் வந்து முடிவுக்கு வந்துருச்சுங்க. பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 வந்து நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ ½ hour டிலேனா இதெல்லாம் அக்செப்டபிள் தாங்க. ஸோ இது ஏன்னா அவ்வளோ லாங் வரோம், இடையில வந்து பிரேக்லாம் போட்டு வரோம், லஞ்ச் பிரேக்கு டீ பிரேக்லாம் போட்டு வரோம். இருந்தாலும் டிரைவர் என்ன சொன்னார், சாரிண்ணே ஒரு ½ hour லேட் ஆயிடுச்சுன்னு. நான் சொன்னேன் பரவாயில்ல, ½ hour லேட்லாம் அக்செப்டபிள் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்கலாம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன் தாங்க போகிறேன். ஒரு ட்ரெயின் vlog தான் வரப்போகுது. நீங்கள் இதை ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க. Ta-da!